பூஞ்சைகளைப் பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். தாவரங்களில் பூஞ்சை நோய்கள். நோயுயிரி நோயின் பெயர்: ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் பருத்தியில் வாடல் நோய். செர்கோஸ்போரா பெர்சனேட்டா வேர்க்கடலையில் டிக்கா நோய். கோலிடோட்ரைக்கம் ஃபல்கேட்டம் கரும்பில் சிவப்பு அழுகல் நோய். பைரிகுலோரியா ஒரேசை நெல்லில் பிளாஸ்ட் நோய். அல்பிகோ கேண்டிலா முள்ளங்கியில் வெண்துரு நோய். ஆர்.ஹெச். விட்டேக்கரின் 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளன, ஏனெனில் இவற்றில் பச்சையம் மற்றும் ஸ்டார்ச் இல்லை. மனிதர்களில் பூஞ்சை நோய். பூஞ்சையின் பெயர் நோயின் பெயர். ட்ரைகோஃபைட்டான் இனம். உருளைப்புழுக்கள். வட்ட வடிவமான தடிப்புகள் தோலில் தோன்றுகின்றன. மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர் பொடுகு. டீனியா பெடிஸ் கால்பாதத்தில் ஏற்படும் நோய். பென்சிலின் மருந்துகளின் அரசி என்று கூறப்படுகிறது. இதை சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். பாசிகள் பூஞ்சைகள். பாசிகள் தற்சார்பு ஊட்ட உயிரிகளாகும். பூஞ்சைகள் பிறசார்பு ஊட்ட உயிரிகளாகும். பாசிகள் நிறமிகளை கொண்டுள்ளன. பூஞ்சைகள் நிறமிகள் அற்றவை. பாசிகளின் சேமிப்பு உணவுப் பொருள் ஸ்டார்ச் ஆகும். பூஞ்சைகளின் சேமிப்பு உணவுப் பொருட்கள் கிளைகோஜன் மற்றும் எண்ணெய் ஆகும். சில பாசிகள் புரோகேரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டு சயனோபாக்டீரியா, நாஸ்டாக் அனஃபீனா. அனைத்தும் யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளன. பூஞ்சைகளில் எடுத்துக்காட்டு அகாரிகஸ். கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சையானது மாயத்தோற்ற பூஞ்சை எனப்படுகிறது. இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை பாதிப்படையச் செய்கிறது. அஸ்பர்ஜில்லஸ் என்ற பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிளாடோஸ்போரியம் என்ற பூஞ்சையானது ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. லைகோபோடியம் கிளப் மாஸ் எனப்படுகிறது. ஈக்விசிட்டம் குதிரைவால் எனப்படுகிறது. பிரையோஃபைட் மற்றும் டெரிட்டோஃபைட் வேறுபாடுகள். பிரையோஃபைட்டுகள், டெரிட்டோஃபைட்டுகள். தாவர உடலத்தை வேர்த்தண்டு இலை என பிரிக்க இயலாது. பிரையோஃபைட்டுகளில். டெரிட்டோஃபைட்டுகளில் தாவர உடலத்தை வேர்த்தண்டு இலை என பிரிக்கலாம். பிரையோஃபைட்டுகள் தாவர உலகின் இருவாழ்விகளாகும். டெரிட்டோஃபைட்டுகள் உண்மையான நிலவாழ் தாவரங்களாகும். பிரையோஃபைட்டுகளில் கடத்தும் திசுக்கள் காணப்படுவதில்லை. டெரிட்டோஃபைட்டுகளில் கடத்தும் திசுக்கள் காணப்படுகின்றன. பிரையோஃபைட்டுகளில் தாவர உடலத்தின் ஓங்கு நிலையானது கேமிட்டோஃபைட் ஆகும். டெரிட்டோஃபைட்டுகளில் தாவர உடலத்தின் ஓங்கு நிலையானது ஸ்போரோஃபைட் ஆகும். ஸ்போரோஃபைட் தலைமுறையானது கேமிட்டோஃபைட் தலைமுறையை சார்ந்துள்ளது. எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. கேமிட்டோஃபைட் தலைமுறை ஸ்போரோஃபைட் தலைமுறையை சார்ந்திருப்பதில்லை. எடுத்துக்காட்டு செலாஜினெல்லா. தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தும் முறை ஹெர்பேரியம் எனப்படும். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு கொல்கத்தாவில் உள்ளது. இங்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான உலர் தாவர மாதிரிகள் உள்ளன. இருசர் பெயரிடுமுறை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைகள் ICBN அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் அமைப்பில் உள்ளது. தற்போது இது ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் என அழைக்கப்படுகிறது.